இப்போ தான் வந்து தெருநாய்ங்க இருக்கக்கூடாது தெருநாய்ங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு குரல் இப்போ தாங்க வருது. இதுக்கு முன்னாடிலாம் நாய்கள் கிடைக்காம தான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம். நாய்க்குட்டியே கிடைக்காது. ரூ. 1000 கொடுத்துலாம் கூட நாங்கள் நாய் வாங்கியிருக்கிறோம். நாய்க்குட்டிங்க நம்ம நம்ம தெருநாய்க்குட்டிங்களே எடுத்துகிட்டு வந்து ரூ. 1000 கொடுப்பாங்க. அந்த மாதிரி கூட வாங்கியிருக்கிறோம் நாங்கள். இப்போ தான் வந்து ஏன் இவ்வளோ மக்கள் ஏன் இப்போ இவ்வளோ கத்துறாங்கன்னு சொல்லி தெரியல. இதுக்கு வந்து கோர்ட்டு கூட நாய்ங்களை அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிலாம் ஒரு நல்ல தீர்ப்பாக கொடுத்துருக்குறாங்க. எல்லாரும் நம்ம ஒன்று சொல்லலாங்க. கலெக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் வந்து மாட்டு கால்நடை மருத்துவம் படித்தவர் தான். மேக்ஸிமம் அவருக்கு தெரியும். அவர் வந்து இந்த மாதிரி வேலையில் இருக்கும்போதே ஒரு சட்டம் நாய்களுக்காக கொண்டுட்டு வர சொல்லி நாம் எல்லாம் ஒரு குரல் கொடுத்தோம்னா அவர் வந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு சட்டம் கொண்டுட்டு வந்துட்டு போனார்னா நல்லாயிருக்கும். இந்த நாய்கள்லாம் ஒரு பாதுகாப்பு பண்ணுறதுக்கு இந்த தெருநாய்கள்னு சொல்லி டவுனில் இருக்கிற நாய்ங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துது. கிராமத்துலேயும் அப்படி தாங்க ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க நாய்ங்களை. எல்லா தெய்வங்களுமே சிவன் எடுத்துக்காங்க, நந்தியோடு இருக்கிறாரு. ஸ்ரீகிரி எடுத்துக்குவாங்க, கருடனோடு இருக்கிறாரு. அம்மன் எடுத்துக்கிட்டால் புலியோட அப்புறம் சிங்கத்தோடு இருக்கிறாங்க. பைரவர் எடுத்துக்கிட்டால் நாயோடு இருக்கிறாங்க. எல்லாருமே விலங்குகளை தான் வச்சுருக்குறாங்க. யாருமே மனிதர்களை கூட வச்சுருக்கிறதில்ல. நிறையா ராஜாக்கள் குதிரை யானை அப்படிலாம் வந்து வச்சு வளர்த்துருக்குறாங்க. இப்போ நாம் என்ன குதிரை வளர்த்த முடியுங்களா? யானை வளர்த்த முடியுமா? மாடே இப்போ வளர்த்த முடியறதில்ல. நாயோ பூனையோ ஏதோ ஒன்று அவங்க ஆசைக்கு அவங்க பாசத்துக்கு தான் வளர்த்துறாங்க. அதை விட்டுட்டு போவோமே. ஏன் அதை நோண்டி 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 நீங்கள் ஏன் நாய் வளர்த்துறீங்க, நீங்கள் ஏன் பூனை வளர்த்துறீங்க அப்படின்னுட்டு சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஏன் இதை செய்கிறாங்கன்னு தெரியல. ராமாயண மகாபாரதத்திலேயே நாய் வருதுங்க. ரெண்டாவது ஸ்ரீராமர் நாய் வளர்த்தினாரா அப்படின்லாம் கேட்காதீங்க. ஸ்ரீராமர் நாய் வளர்த்தலை. அப்போ லக்ஷ்மணர் வளர்த்தினாரா அப்படின்னு கேட்காதீங்க. லக்ஷ்மணரும் வளர்த்தலை. சீதாதேவி வளர்த்துனாங்க. சீதாதேவி நாய் வளர்த்துனாங்களா அப்படின்லாம் கேட்காதீங்க. சீதாதேவி நாய் வளர்த்தலை. சீதாதேவி மிதிலா நகரத்தில் இருக்கும் பொழுது குருவி, புறா, கிளி அந்த மாதிரி வளர்த்துனாங்களாம். அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரும்பொழுது அவங்க கூட இருந்த அந்த பொண்ணுங்கள்கிட்ட, ஏன்னா இவங்க தங்கச்சிங்க எல்லாருமே கூட வந்துடுறாங்க, மாண்டரி, ஸ்வேதகீர்த்தி எல்லாருமே இவங்க கூட வந்துடுறதுனால அவங்க வந்து கூட இருந்த பொண்ணுங்கக்கிட்ட சொன்னாங்களாம், நான் எப்படி இதுங்களை வளர்த்துனனோ அதே மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க, இவங்களை கவனிக்காமல் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்களாம். அதனுடைய ஒரு புண்ணியந்தான் ராவணன் வந்து சீதாதேவியை கடத்திக்கிட்டு போகும்போது ஜடாயு பறவை மூலமாக ஸ்ரீராமருக்கு அதை தெரியப்படுத்துச்சு. அந்த புண்ணியந்தான் அங்கே வந்து நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாம் புண்ணியம் பண்ணணும். தினம் ஒரு ஆளுக்கு சாப்பாடு போடணும்னா எங்கெங்கே வீதி வீதியாக தேடிட்டு போயாங்க சோறு போட முடியும்? நம்ம வீட்டில் நாம் வளர்த்துக்கலாம். நாம் வளர்த்து நாம் சாப்பாடு போட்டுக்கலாம், நம்ம பாசத்தை காட்டிக்கலாம். இது ஒரு தர்மமாக கூட செய்யுங்களேன். ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு சாப்பாடு போடுற மாதிரி வந்து ஒரு நாய் 2 நாய் அந்த மாதிரி தான் வளர்த்தி பார்க்கலாமே. அந்த மாதிரி வளர்த்துனோம்னா கூட இதுங்களுக்கெல்லாம் சாப்பாடும் கிடைக்கும், அரவணைப்பு கிடைக்கும், மலையில் நலையும் போது இடம் கொடுக்கலாம். இந்த மாதிரி இந்த நாய்ங்க குலைக்கிற நாய் கடிக்காதுன்னு சொல்லுவாங்க. குலைக்கிற நாய்ங்க அப்படிங்கிறதே வந்து நம்ம தெருநாய்ங்க தான், நம்ம தமிழ்நாட்டு நாய்ங்க தான். நம்ம தமிழ்நாட்டு நாய்ங்க தான் குலைக்கிற நாய்ங்க. கடிக்காதுங்க, நிச்சயமாக கடிக்காதுங்க. அதுங்க வந்து எந்த பிரச்சனையும் அடுத்தவங்களுக்கு கொடுக்காதுங்க. குலைச்சி காட்டி கொடுக்கறது தான் அதனுடைய இயல்பே. அதனால தான் அப்போ இருந்து இது வீட்டு நாய்களாக தான் வளர்த்துனாங்க. வீட்டு மனிதர்களோட சேர்ந்து வாழ்ந்தது தான் இந்த நாய்ங்க. ரொம்ப 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 அதுங்களை கஷ்டப்படுத்தி நம்ம என்னத்துங்க இந்த உலகத்துலேருந்து எடுத்துகிட்டு போக போகிறோம்? ஏன் யாருமே இதை புரிஞ்சிக்கிறது இல்லை? நாயின்னு ஒரே அடியாக அந்த நாயிலே தான் நிற்கிறாங்களே தவிர, இது என்னானே அவங்கக்கிட்ட குதிரை கொடுக்க முடியுமா, யானை கொடுக்க முடியுமா, அதுங்களுக்கெல்லாம் தீனி போட்டு நம்மளால் சமாளிக்க முடியுமா, கட்டி வைக்கிறதுக்கு இடம் இருக்குதா? ஏன் நாய் வளர்த்துறது எல்லாத்தாலையும் முடியும் தானே. அதை யாரும் தெருவில் தெரிகிற நாய்ங்க ஆளுக்கு ஒவ்வொரு நாய்ங்க எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 30 வீட்டுக்கு ஒரு நாய் வளர்த்தனாவே தெருவில் நாய் இருக்காதான், ஒரு கணிப்புப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இனிமேல் யாருமே நாய் வளர்த்தலாம். வாடகை குடியிருக்கிறவங்களும் தயவு செஞ்சு நாய் வளர்த்துறதுக்கு விடுங்க. நாய் வளர்த்துட்டோம்.